டேய் ராகேஷ், அந்த மணமேடையில இருந்து எந்திரிச்சு வாடா. ஏமா என்னாச்சு? இனிமேலும் இந்த கல்யாணம் நடக்காது. நடக்காதுன்னா நடக்காது. ஏன் எதுக்குன்னா கேட்காத. மரியாதையா அந்த மணமேடையில இருந்து எந்திரிச்சு வந்துரு. ஏம்மா இப்ப எதுக்குமா அந்த மாதிரி பண்றீங்க? இங்க பாருங்கம்மா, தயவு செஞ்சு பிள்ளைங்க மணமேடையில இருந்து மட்டும் எந்திரிக்க சொல்லாதீங்கம்மா. நீங்க கேட்ட காசை நாங்க எப்படியாச்சும் திருப்பி கொடுத்துருவோம். இப்ப எங்களால குடிக்க முடியாட்டினாலும் வீட வித்தாது எப்படியாவது கொடுத்துருவோமா, எங்களை நம்புங்க. தயவு செஞ்சு பிள்ளைங்களை மட்டும் மணமேடையில இருந்து எழுந்திக்க சொல்லாதீங்கம்மா. இங்க பாருங்க மாணிக்கம், என்னமோ நான் உங்களை வரதட்சணை கொடுமைப்படுத்துற மாதிரி இங்க எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க தானே உங்க பொண்ணுக்கு 150 பவுன் நகை போடுறேன்னு சொன்னீங்க. நான் கேட்ட மாதிரி இப்படி பேசிட்டு இருக்கீங்க. நான் என்ன கேட்டேன் உங்ககிட்ட? சொன்னதை ஏன் செய்யல? அதைத்தானே கேட்டேன். இப்பவே இப்படி எல்லாம் பண்றீங்க. நாளை பின்ன கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களை ஏமாத்த மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? ஐயோ சம்பந்தியம்மா, தெரியாம என் வீட்டுக்கார சொல்லிட்டாரு. உங்க காலனால விழுறேன். பிள்ளைங்க கல்யாணத்தை நல்லபடியா நடத்துவீங்கம்மா. சோபாக்கா, இவங்க அழுகிறத பார்த்து நீ ஏமாந்துராத. எப்படி 4 செவத்துக்குள்ள பேச வேண்டிய விஷயத்த 4 பேர் முன்னாடி எப்படி போட்டு உடச்சிட்டாங்கன்னு பாரு. இங்க பாருங்கம்மா, கேட்க கூடாதவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு இப்படி பண்ணாதீங்க. நீங்க நல்லவங்க, எனக்கு தெரியும். இங்க பாருங்கம்மா, தப்பானவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு உங்க பையன் வாழ்க்கையை நீங்களே கெடுத்துறாதீங்க. அவங்களுக்கு எப்படியாச்சும் நல்லபடியா கல்யாணம் முடியட்டும்னு நினைச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க. இங்க பாரு, இது என் பையன் வாழ்க்கை. என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். நீ அமைதியா இரு. என்ன எனக்கே நீ அறிவுரை சொல்றியா? இம்மா, நான் உங்களுக்கு அறிவுரை எல்லாம் சொல்லல, கருத்து தான் சொல்றேன். பூஜா, இதுல நீ ஏண்டி தலையிடுற? இது எங்க குடும்ப பிரச்சனை. சபையில வச்சு பேசும்போது யாருனாலும் என்ன கருத்துனாலும் சொல்லலாம். சொல்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. எந்த தப்பும் கிடையாது. இங்க பாருடி, நான் பையனுக்கு சித்தி. நான் பொண்ணுக்கு ஃப்ரெண்டுனா வந்தியா, சாப்பிட்டியா, போனியான்னு இரு. அதை விட்டுவிட்டு எங்க குடும்ப விஷயத்துல தலையிடுறதுக்கு உனக்கு என்னடி உரிமை இருக்கு? உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படி இருப்பாங்க. என் ஃப்ரெண்டுக்கு ஒரு கஷ்டம்னா நான் கஷ்டத்தை தான் முதல்ல பாப்பேன். அதுக்கப்புறம் தான் சாப்பிடறத பத்தி யோசிப்போம். இவ பேச்செல்லாம் நீ கேட்காதக்கா. சோபாக்கா, நீ இப்ப என்ன முடிவு எடுக்க போற சொல்லு. இங்க பாருங்கம்மா, நீங்க எவ்வளவு நல்லவங்கன்னு எங்களுக்கு தெரியும். தேவையில்லாம கண்டவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு இவங்க கல்யாணத்தை நிப்பாட்டிடாதீங்க. இங்க பாருங்க ஆண்டி, இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? காசு தானே பிரச்சனை. இந்தாங்க என்னோட கிரெடிட் கார்டு. எவ்வளவு நாள் காசு எடுத்துக்கோங்க. அருண், இப்ப நீங்க என்ன பண்றீங்க? அவளுக்கு என்ன நீங்க பிச்சை போடுறீங்களா? இல்ல பூஜா, ஒரு உதவி தான் பண்ணேன். எத்தனை நாளைக்கு அவளுக்கு உதவி பண்ணுவீங்க? இது கல்யாணம் அந்த மணமேடையோட முடிஞ்சிராது. இன்னும் அவளுக்கு நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கும். பொண்ணு வீட்டுல இருந்து எல்லாத்துக்குமே உங்க கையை ஏந்திக்கிட்டு அவங்க வாழணுமா? தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க அருண். இல்ல பூஜா, நான் உதவி நினைச்சுதான் பண்ணேன். இங்க பாருங்க ராகேஷோட அம்மா, இங்க பாருங்கம்மா, மாயா அவ்வளவு நல்ல பிள்ளை. உங்களை நல்லா பாத்துப்பா. அவளுக்கு நீங்க ஒரு அம்மா மாதிரி. தயவு செஞ்சு அவளை எந்த மாதிரி கஷ்டப்படுத்தாதீங்கம்மா. உங்களுக்கு பொண்ணு வேணுமா இல்ல பொண்ணு போட்டு வர நகை தான் வேணுமா? அக்கா, நீ இவ பேச்செல்லாம் கேட்காத. இங்க பாருங்க ராகேஷ், இப்போ உங்க அம்மா கேக்குற மாதிரி உங்களுக்கு மாயா வேணுமா இல்ல அவ கொண்டு வர நகை தான் வேணுமா? நீங்களே சொல்லுங்க. எனக்கு மாயா தான் வேணும். டேய் சூப்பர்டா மச்சான். ரொம்ப நன்றிங்க மாப்பிள்ள. டேய் ராகேஷ், உங்க அம்மாவை நான் பாத்துக்கிறேன். நீ தாலி கட்டுடா. தேங்க்ஸ் பா. என்னங்க, இது நம்ம பையன் வாழ்க்கை. இங்க பாரு, என் பையனுக்கு அவனோட சந்தோஷம் தான் முக்கியம். அந்த பொண்ணையே அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அந்த பொண்ணு கொண்டு வர நகை நட்டு எதுவுமே எனக்கு வேண்டாம். என்னங்க? டேய் அப்பா சொல்ற, தாலி கட்டுடா. சரிப்பா. ஐயரே, மந்திரத்தை சொல்லுங்க. கெட்டி மேல கெட்டி மேல. ஒரு வழியா நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிச்சு. என்னங்க பாத்தீங்களாங்க அந்த பொண்ண எவ்வளவு திமிர் பிடிச்ச பொண்ணா இருக்கான்னு? எப்படி நம்ம மகனை கொஞ்சம் கூட மதிக்காம நீங்க என்ன எங்களுக்கு பிச்சை போடுறீங்களா அப்படின்னு கேக்குறா. அந்த பொண்ணு கரெக்டா தான் பேசுறா. உன் பையன் தான் அப்படி நடந்துக்கிறான். நீங்க எப்ப பார்த்தாலும் என் மகனை குறை சொல்லிக்கிட்டே இருங்க. உன் மகன் இப்படி நடந்தானா குறை சொல்லத்தான் செய்வாங்க. ஐ லைக் திஸ் கேர்ள். அந்த பொண்ணு சூப்பரா பாயிண்டா பேசினா. எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணு பேச போய் தான் இப்ப இந்த நேரத்துக்கு கல்யாணமே நடந்திருக்கு. இவ்வளவு டேலண்டான பொண்ணை நான் எங்கேயுமே பார்த்ததே இல்ல. மாப்பிள்ள, சொல்லுங்க மாமா. கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம வேலையை தான் பாக்கணும். அருணை கூட்டிட்டு போய் நம்மளோட ஆலங்குடியில இருக்கிற அந்த ப்ராஜெக்டை நல்லபடியா முடிச்சு கொடுக்க சொல்லுங்க, சரியா? நீங்க கொஞ்சம் அவன் பக்கத்துல இருந்து பாருங்க, சரியா? சரிங்க மாமா. நமக்கு எம்டி பதவி கொடுக்க மாட்டாங்களாம். அவ மகனுக்கு தூக்கி எல்லாத்தையும் கொடுப்பாங்களாம். இதுல அவன் கூட மாட இருந்துகிட்டு நான் எடுபடி மாதிரி வேலை பார்க்கணும். பாத்துக்கிறேன் இவன் எப்படி அவங்க அப்பா கிட்ட நல்ல பேர் எடுக்கான்னு. ரொம்ப நன்றி பூஜா. இன்னைக்கு ஒன்னாலதான் என் மகளுக்கு கல்யாணமே நடந்துச்சு. அட இதுல என்னமா இருக்கு? என் ஃப்ரெண்டு கொண்டா நான் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பேனா என்ன? ரொம்ப தேங்க்ஸ் டி. இருக்கட்டும் டி. எடி நீ புது பொண்ணுடி, அதெல்லாம் கூடாது சரியா? சந்தோஷமா இரு சரியா? அம்மாவே அப்பாவே நல்லா பாத்துக்கோ. சரி பூஜா, அழாதீங்கக்கா. சரி, அப்ப நாங்க ஊருக்கு கிளம்புறோம். எடி நைட்டு ரிசப்ஷன் இருக்கு. இருடி. இல்லடி, இதுவே 2-3 நாள் ஆயிடுச்சு. வீடு போட்டபடியாவே போட்டு வந்துட்டோம். வீட்டுல நிறைய வேலை இருக்கு. நாங்க கிளம்புறோம் சரியா? இன்னொரு நாள் வரோம். சரிடி. சரி மாயா, அப்ப நாங்க கிளம்புறோம். சரிங்க ஆண்டி. நீங்களும் பூஜா, கார்த்திகா, மேனகா எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. இதுல என்ன இருக்கு மாயா? பூஜா, கார்த்திகா, மேனகா மாதிரி நீ எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான். சரிங்க ஆண்டி, பார்த்து ஊருக்கு போயிட்டு வாங்க. சரிடி, பாய்டி. போயிட்டு போன் போடு. சரி மாயா. ஆண்டி உடம்பு பாத்துக்கோங்க, அங்கிளையும் நல்லா பாத்துக்கோங்க. சரிம்மா பூஜா. அப்புறம் பூஜா, ஊருக்கு போனோடனே வேலை கோயிலுக்கு போனோம். என்னம்மா சொல்றீங்க? கோயிலுக்கா? எதுக்கு? இல்ல, கல்யாணம் நல்லபடியா நடந்தா கோயிலுக்கு வரேன்னு வேண்டிக்கிட்டேன். பொண்ணை பெத்த அம்மா அப்பாவே இப்படி நினைச்சிருக்க மாட்டாங்க.
என்ன செய்ய, நானும் 3 பொம்பளை பிள்ளைகளை பெற்றிருக்கோம்ல. பொம்பளை பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சு கொடுக்கறது பெரிய கடமையா இருக்கும் பெத்தவங்களுக்கு. சரிம்மா, கோயில் கூட்டிட்டு போறேன். அப்புறம் பூஜா, உன்கிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லணும். அந்த அருண் பையன் நல்ல பையன் தான், நீ ஏன் அவன்கிட்ட பேச மாட்டிக்க? ஏம்மா, இனிமேல அவனை பத்தி என்கிட்ட பேசாதீங்கம்மா. எனக்கு ரொம்ப கோவமா வருது. அவனாலதான் நான் ரொம்ப அசிங்கப்பட்டு போயிட்டேன். இங்க பார் பூஜா, நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பையன் தான் நமக்கு உதவி பண்ணியிருக்கான். எனக்கு தெரிஞ்சு அந்த பையன் கெட்டவ மாதிரி தெரியல, நல்லவமா தான் தெரியுது. நீ கொஞ்சம் கோவப்படாம யோசிச்சு பாருமா. பூஜா ஒரு நிமிஷம் இல்ல. இங்க பாருங்க அருண், கடைசியா சொல்றேன், என்கிட்ட தயவு செஞ்சு பேசாதீங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் பூஜா, நான் சொல்றத ஒரு தடவை கேளு. பூஜா, இங்க நடந்த பிரச்சனைக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. எல்லாத்துக்கும் காரணம் உங்க சித்தி தான். என்ன சொல்றீங்க அருண்? நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா பூஜா, நம்ம 2 பேரும் மொட்டை மாடியில இருக்கிறவங்க விஷயத்த உங்க சித்தி தான் உங்க அப்பா கிட்ட சொல்லிருக்காங்க. வேணா உங்க சித்தி கிட்டே நீ கேட்டுப்பாரு. ஆமா பூஜா, இங்க நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான். உங்க அப்பா கிட்ட அந்த மாதிரி சொன்னதே நான் தான். என்ன சொல்றீங்க? எங்க அப்பா கிட்ட என்னை பத்தி தப்பு தப்பா சொன்னது நீங்க தானா? ஆமா, இதுக்கும் அருணுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பாத்தியா பூஜா, உங்க சித்தி வாயாலே அவங்க உண்மையை சொல்லிட்டாங்க. இப்பயாச்சும் நீ என்னை நம்பு பூஜா. இங்க பாரு அருண், நீ சொன்ன மாதிரி நான் பூஜா கிட்ட சொல்லிட்டேன். என் பையனை விட்டுரு அருண், தயவு செஞ்சு விட்டுரு. எனக்கு இருக்கிறது ஒரே பையன் தான். அவனை கடத்தி வச்சு கொடுமைப்படுத்தாத. இங்க என்ன நடக்குது அருண்? நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? இல்ல பூஜா, அவங்க பையனை நீங்க கடத்தி வச்சிருக்கீங்களா என்ன? இல்ல, உண்மையை வர வைக்கணுங்கிறதுக்காண்டி தான் அப்படி பண்ணேன். ச்சே, உங்களுக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? இனிமேலும் உங்க முகத்தை என் வாழ்க்கையில நான் பார்க்கவே கூடாது. என் மூஞ்சிலே முழிக்காதீங்க. பூஜா போகாத. நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? பின்ன என்னடா, நீ சொன்ன மாதிரியே நான் சொல்லுவேன் நினைக்கியா? நீ என் பையனை கடத்தி வச்சிருந்தா என்ன? உனக்கு பயந்துகிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுவேனா என்ன? நான்லாம் யாருக்கும் பயப்பட மாட்டேன். இனிமே வாழ்நாள் ஃபுல்லா நீ பூஜா பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டேன் பத்தியா? சி, நீங்களாம் ஒரு பொம்பளையா? நீ என்னனாலும் சொல்லிக்கோ, எனக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது. இனிமேல் நீயும் பூஜாவும் ஒண்ணு சேரவே முடியாது. எனக்கு அதுதான் வேணும். உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. பாஸ், என்னாச்சு பாஸ்? ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? பொம்பளை நம்மள நல்லா ஏமாத்திட்டா விக்கி. நான் தான் அப்பவே சொன்னல பாஸ், இவ ரொம்ப மோசமான பொம்பளை. இவ பையனை கடத்தி வச்சோம்னா இவ உண்மையெல்லாம் சொல்ல மாட்டா, நம்ம பக்கமா ஏதாவது திருப்பி விட்டுருவானு. அதே மாதிரிதான் பண்ணிருக்கா. சே, நான் ஏன் தான் இப்படி பண்ணேன்னு எனக்கே தெரியல. இனிமேல் நான் எப்படிதான் பூஜா மூஞ்சில முழிக்க போறணும். கூட கொஞ்சம் அவளை என்னை வெறுக்கிற அளவுக்கு பண்ணிட்டா. இனி பூஜா எனக்கு கிடைக்கவே மாட்டாளா? வருத்தப்படாதீங்க பாஸ், உங்க அப்பா உங்களை கூப்பிட்டாரு. போங்க, வாரேன். என்னப்பா கூப்பிட்டீங்க? இங்க பாருடா, அந்த ஆலங்குடி ப்ராஜெக்ட் விஷயத்த மாமாவும் நீயும் சேர்ந்து பாருங்க, சரியா? இப்ப நானே ஹேண்டில் பண்ணிக்கிட்டேன்ப்பா. மாமா ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? நானே பாத்துக்கிறேன். நீ பார்த்த லட்சணம் தான் எனக்கு தெரியுது. ப்ராஜெக்ட் ஒர்க்கா போறேன்னு சொல்லிட்டு உன் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வந்திருக்க. அதே மாதிரி நீ வேற எங்கேயாவது போயிட்டேன்னா நாங்க என்ன பண்றது? அந்த ப்ராஜெக்டை நீ முடிச்சு கொடுத்தே ஆகணும். ஏங்க பையன்கிட்ட மெதுவா பேசுங்க, ஏன் இப்படி கத்தி பேசுறீங்க? நீ கொஞ்ச நேரம் அமைதியா ரெடி. இங்க பாரு அருண், மாமா உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஓகே? சரிப்பா. அருண், நீ பயப்படாத, உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன். கண்டிப்பா நம்ம அந்த ப்ராஜெக்டை நல்லபடியா முடிச்சு கொடுக்கலாம். சரி மாமா. சரி, இப்போ மேரேஜ் ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இப்போ உடனே நீங்க கிளம்புங்க. கிளம்புனாதான் கரெக்டா இருக்கும். சரிப்பா. ராகேஷ் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன். சரிடா, டைம் வேஸ்ட் பண்ணாத. சரி, நாங்க அப்படியே ஊர் கிளம்புறோம். நீ ப்ராஜெக்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு வா. சரிங்க டாடி. மாப்பிள்ள, கொஞ்சம் அருணை பாத்துக்கோங்க. சரிங்க மாமா, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நீங்க சொன்னா நான் கண்டிப்பா கேட்பேன். உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு மாப்பிள்ள. சரிங்க மாமா. நம்ம மேல நம்பிக்கை மட்டும் இருக்குமா, ஆனா எம்டி பதவி மட்டும் நமக்கு கொடுக்க மாட்டாரா? அவர் சொந்த புள்ளிக்கு தான் கொடுப்பாராம். இது எந்த ஒரு நியாயம்? எனக்கு நேரமே சரியில்லை. லவ்லயும் பிரச்சனை, லைஃப்லயும் பிரச்சனை. ஏன் தான் எனக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா இருக்கும்? ஒண்ணுமே புரியல. பூஜா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் பூஜா. உன்னை பார்க்கணும் போல இருக்கு. பூஜா, இன்னைக்கு வர ஊர் கிளம்புறேன்னா ஒரு தடவையாவது அவளை போய் பார்க்கணும். அம்மா, 3 நாள் எப்படி போச்சுனே தெரியலம்மா. ரொம்ப போர் அடிக்கும் இனிமேல் வீட்டுக்கு போனோம்னா. போர் அடிக்கும்ல. எடி, படிப்பு நிறைய இருக்கு, படிக்க வேண்டாமா? படிக்கிறத விட்டுவிட்டு உனக்கு போர் அடிக்குமாம்ல? போர் அடிக்கும். அம்மா கிட்ட நல்லா வசம் வாங்கினியா? சீ போடி எருமை. நான் வர 2-3 நாள் காலேஜுக்கு வர போகல. நிறைய சப்ஜெக்ட் கொடுத்துருப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி வர கேட்கணும். சரி சரி, ஊர்ல போய் பாத்துக்கலாம். அம்மா, அங்க பாருங்க பூஜாக்கா. அங்க பாரு உன் பின்னாடி. அருண், உங்ககிட்ட ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா? காது கேட்காதா? உங்களை பார்க்க எனக்கு விருப்பம் இல்ல நான் சொன்னேன். இப்போ எங்களை பார்க்கக்காண்டி எதுக்கு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்திருக்கீங்க? பூஜா, கோவப்படாதம்மா. எதுக்கு தம்பிங்க வந்தீங்க? ஆன்ட்டி, பூஜா கிட்ட சாரி கேட்கலாம் தான் வந்தேன். உங்க சாரி ஒண்ணு எனக்கு தேவையில்ல. பூஜா, அம்மா ப்ளீஸ்மா, நீங்க இதுல தலையிடாதீங்க. சரிப்பா தம்பி, நீ எதுவும் நினைக்காத. அவ கோவம் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும், அதுக்கப்புறம் மறந்துடுவா. நீ எதையும் நினைச்சு வருத்தப்படாத. ஆன்ட்டி, நீங்களாச்சும் என்னை நம்புறீங்களா? நான் நம்புறதுக்கு என்னப்பா இருக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் எது சரி தப்புங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். உங்களுக்குள்ள சண்டையை நீங்க தான் தீர்த்துக்கணும்பா. பூஜா, இங்க பாரு பூஜா, உனக்காண்டி தான் நான் அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கேன். எனக்காண்டி ஒண்ணு யாரும் வர வேண்டாம். தயவு செஞ்சு போயிருங்க. எம்மா, பஸ் வந்துட்டு. மேனகா, கார்த்திகா, பஸ்ல ஏறுங்க. எம்மா, பஸ் வந்துச்சுமா, போலாம். பூஜா போகாத பூஜா, என்னை மன்னிச்சிட்டேன்னு மட்டும் சொல்லிட்டு போ பூஜா. பூஜா நில்லு பூஜா.